continue to pray for sister, அவங்களுடைய future plans and for God's presence in our life. For Sabbath school time, I think we'll have 11 o'clock வரைக்கும் டைம் இருக்கும். ஸோ நம்ம ரெஸ்பெக்டிவ் Sabbath school classes ஸ்ப்ளிட் ஆகலாம். இங்கே தமிழ் Sabbath school நான் எடுப்பேன். Class start பண்ண முன்னாடி we'll have a short prayer. I request pastor to pray. நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய வேத வசனங்களை ஆராய்கின்ற பொழுது உடைய மகனோடு கூட இருந்து வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகள் உங்களுடைய அன்பை உணர்ந்து கொள்வதற்கு அவருடைய மனக்கண்களை திறந்தருளுங்க. கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, ஸோ கிட்ட இந்த குவார்ட்டரை முடிக்கிறதுக்கு வந்துட்டுருக்குறோம். இன்னும் ஒரு 2 வீக் அப்புறம் இந்த குவார்ட்டரை முடிச்சிருவோம். இந்த குவார்ட்டருடைய டாபிக் என்ன? இல்லை இந்த குவார்ட்டருடைய டாபிக் த காட் ஆஃப் லவ் அண்ட் ஜஸ்டிஸ். ஓகே, அப்போது கடவுளுடைய அன்பும் அவருடைய நியாயத்தையும் பற்றியும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்னைக்குடைய லெசன் வந்து வாட் மோர் குட் ஐ ஹவ் டன், இன்னும் என்ன நான் செஞ்சுக்க முடியும், வாட் மோர் குட் ஐ ஹவ் டன்னுட்டு ஒரு நல்ல டாபிக். 1 hour இருக்கு நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ண. இன்னைக்குடைய மெமரி டெக்ஸ்ட் ஜான் 18:37. யாராவது படிக்கிறீங்களா? ஜான் 18:37. ஓகே, ஸோ இதை பற்றி தான் முன்னாடியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாட்டர்டே லெசனில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கதை கொடுத்துருக்குறாங்க. யாரை பற்றினா டென்னிஸ். இது வந்து ஒரு கைட் மேக்சினில் ஒரு சில்ட்ரன் ஸ்டோரியாக போட்டிருந்தாங்க போல். நான் நினைக்கிறேன் இது உண்மையான ஒரு ஸ்டோரி, ஒரு ட்ரூ ஸ்டோரி தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு எப்போனா ஒரு மெடிவல் பீரியட், அப்படின்னா ஒரு 15th century to 16th century அந்த டைமில் இருந்த ஒரு ஸ்டோரி. அந்த டைமில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு அப்பா அம்மா இருக்கல, ஆனால் அவனை வேறு யாரோ வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் டென்னிஸ்க்கு வந்துட்டு என்னென்னா, அவங்க அந்த ஊரில் இருக்கிற ராஜா மேலே ரொம்ப கோவம், பயங்கரமான கோவம். சின்ன பையன்தான், ரொம்ப கோவம். எதுக்குன்னா, அவன் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, சோல்ஜர்ஸ் வந்துட்டு, ராஜாவுடைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு அந்த சின்ன பையனை வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து பிரிச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அது ஆயிட்ட பேர் அவங்க அப்பா அம்மாவை அவன் பார்க்கவே இல்லை. ஸோ அவனுக்கு வந்துட்டு அதனால அந்த ராஜா மேலே பயங்கர கோவம். ஆனால் இது அந்த கோவம் வந்துட்டு அவனுடைய லைஃப்பில் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் ரொம்ப வருஷம் ஆயிட்ட பிறகு என்ன பார்ப்பான்னா, அவனுக்கு அப்போ தான் அந்த ஒரு சில உண்மை தெரிய வரும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, இப்போது ரீசெண்டாக இப்போ கோவிட் வந்துச்சு இல்லையா, அதை மாதிரி இந்த 15th அந்த செஞ்சுரி டைம்ஸில் பிளாக் பிளேக்னுட்டு ஒரு பெரிய ஒரு எபிடமிக் வந்துருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எல்லாரும் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த ராஜா அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, உயிரோடு இருக்கிறவங்க வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு கூட சேரக்கூடாது, சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய உயிருக்கும் கஷ்டம்னுட்டு அந்த பையனுடைய அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு அந்த பிளேக் இருந்துச்சு. அதனால் அவன் ராஜா என்ன பண்ணார்னா, அந்த பையனை வந்துட்டு செப்பரேட் ஆக்கிட்டாங்க. அப்போ அந்த பையன் பண்ணது எதுக்காக, அந்த ராஜா எதுக்காக பண்ணார்? ஒரு அன்புனால அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக செப்பரேட் பண்ணாங்க. ஆனால் அந்த பையனுக்கு அது இட் காஸ்ட் ஹிம் so much trouble இல்லையா?
ஸோ அப்புறமா தான் அவனுக்கு தெரிய வந்துச்சு. ஓ, ராஜா வந்துட்டு பண்ணது வந்து எதுக்காக? அன்புனால தான் அவர் வந்துட்டு இந்த பெரிய ஒரு விஷயத்த அவர் செஞ்சிருக்கிறாருன்னுட்டு. ஸோ இந்த லெசன்ல கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இப்போ கடவுளுக்கு மேல அவங்களுக்கு இருக்கிற அந்த வியூ, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு டென்னிஸ்க்கு எப்படி அந்த ராஜா மேல இருந்துச்சோ அதை போல தான் ன்னுட்டு சொல்றாங்க. அது உண்மையா ன்னுட்டு தான் நம்ம ஒருத்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்க்கலாம். கடவுளுக்கு இப்போ நம்மளுக்கு நடக்கிற எல்லாருக்கும் நிறைய கஷ்டங்கள் இல்லையா? ஸோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது நம்ம கடவுளை தான் அதை சுற்றி காமிக்கிறோமா? கடவுளை தான் இதெல்லாம் பண்ணுறாரா? கடவுளை இன்னும் நிறைய இங்கிலீஷ் புக்லே கொஸ்டின்ஸ் கேட்டுருக்குறாங்க. வேர் இஸ் காட் வென் தேர் இஸ் சஃபரிங்? இந்த உலகத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும்போது கடவுள் எங்கே இருக்கிறாரு ன்னுட்டு ஒரு கேள்வி. இஃப் காட் இஸ் குட், வை இஸ் தேர் so much evil? ஓகே, கடவுள் நல்லவராக இருந்தாருன்னா இந்த உலகத்தில் ஏன் அவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்குதுன்னுட்டு நிறைய பெரிய கொஸ்டின்ஸ். இது இன்னும் ப்ரீவியஸ் லெசன்ஸ்லையும் சிலது டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் பார்த்தோன்னா இந்த கொஸ்டின்ஸை வச்சு தான் நிறைய பேர் கடவுளே இல்லைன்னுட்டு ஏத்திஸ்டாக மாறுறதுக்கும் இந்த ஒரு கொஸ்டின் தான் ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஆஸ் கிறிஸ்டின்ஸ், நம்ம ஆஸ் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு சில ஆன்சர்ஸ் இருக்கணும். நிறைய ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக இன்றைக்கும் இதே கொஸ்டினுக்கு தான், இந்த ஒரு சிம்பிள் கொஸ்டின் இதுதான் இன்னைக்குடைய ஸ்டடி ஃபுல்லாக. ஸோ நிறைய ஆன்சர்ஸ் இருக்கலாம், ஆனால் அது எல்லாம் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காம இருந்தானா நம்ம எங்கே பார்க்கணுன்னா ஏசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிற ஒரு காட்சியை தான் நம்ம பார்க்கணும். அதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படுற நிறைய ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னுட்டு தான் பார்க்குறோம். ஸோ இதுதான் சாட்டர்டேஸ் லெசன். ஸோ ஸ்ட்ரைட்டாக சண்டே லெசனில் போவோம். சண்டே லெசன் டைட்டில் வந்து கிரைஸ்ட் த விக்டர். தமிழில் எப்படி போட்டிருக்கு? ஓகே, ஸோ நம்மளுடைய ராஜாவாக இயேசு கிறிஸ்து அவர் என்ன செஞ்சார்? சாத்தானுக்கு மேலே அவர் வெற்றி பெற்றார்னுட்டு தான் நம்ம பார்க்குறோம். பைபிளில் வந்துட்டு சாத்தானை பற்றி என்னெல்லாம் போட்டிருக்கு? உங்களுடைய சாத்தானை பற்றி, வெறும் சேட்டன் என்னெல்லாம் போட்டிருக்கு? வெரி ஸ்மால் குரூப்பாக இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, சாத்தானை பற்றி பைபிளில் என்னென்ன போட்டிருக்கு? உங்களுடைய தாட்ஸ் இல்லை, பைபிளில் என்னென்ன போட்டிருக்குன்னுட்டு. மோசம் போகிற சாத்தான், வலு சர்ப்பம் இல்லையா? அப்புறம் ஆமாம், ஏமாத்துவான், பொய் பேசுவான்னுட்டு தான் பார்க்குறோம். ஏமாத்துவான், பொய் பேசுவான்னுட்டு தான் நிறையா பார்க்குறோம். ஸோ அப்போது இந்த ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சாத்தான் என்னென்ன பண்ணுவான்? சில வசனங்களில் பார்ப்போமே. மேத்யூ 4:3. ஓகே, அவர் அப்போ சாத்தான் இன்னும் என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். ஹி டெம்ப்ஸ்னுட்டு கொடுத்துருக்கு. ஜான் 8:44. ஓகே, இந்த வசனத்தை சம்மரைஸ் பண்ணணும்னா என்னென்னு சொல்லுங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் இதில்? பொய் பேசுகிறோம், ஓகே, கொலை, மர்டரர், வேற பொய்க்கு பிதா. ஓகே, ஸோ அப்போ இன்னும்
கிளியராக நம்ம அந்த வசனத்தை பார்த்தோம்னா he was a murderer from the beginning and abode not in the truth. அவன் சத்தியத்துக்குள்ள இருக்கல. பொய் பேசுகிறான். சரி, அப்போ பொய் பேசுகிறவங்கெல்லாம் நம்மளுக்கு எப்படின்ட்டு நம்ம அது கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். ஆனால் இன்னும் கிளியராக நம்ம பார்க்க வேண்டியது அவன் சத்தியத்துக்குள்ள அவன் இருக்கல. he abode not in the truth because there is no truth in him. அவனுக்குள்ள எந்த ஒரு சத்தியமும் இல்லை என்னட்டு தான் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. அவன் பேசுனதெல்லாம் அவன் என்ன பேசுகிறான்? சொந்தத்தில் தான் அவன் பேசுகிறான் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ ப்ராட்டஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோலா ஸ்கிரிப்சுரா. அப்படின்னா பைபிள் அண்ட் பைபிள் அலோன். அப்போ நம்ம எந்த பாயிண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் என்ன இன்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், அதை நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி ஒரு ஈவெண்ட்டை நம்ம பண்ணுறோம், எல்லாத்தையும் நம்மளுக்கு எங்கேருந்து இருக்கணும்? பைபிள்லேருந்து இருக்கணும். அந்த ஃபோக்கஸோட நம்ம லைஃப்பை எல்லா ஈவெண்ட்ஸையும் நம்ம பண்ணுறோமான்னுட்டு நம்மளே கொஸ்டின் பண்ணிக்கணும். ஓகே, பட் அந்த ஒரு தாட்டில் தான் நம்ம போகிறோம், சோலா ஸ்கிரிப்சுரா. ஓகே, ஆனால் சாத்தானுக்குள்ளே என்ன இல்லை? சாத்தானுக்குள்ள அவன் பேசுறதெல்லாம் அவன் சொந்தத்தில் பேசுகிறான். ஏசு கிறிஸ்து கூட நம்ம என்னன்னு பார்ப்போம், இந்த உலகத்தில் மனுஷனா அவர் வரும்போது அவர் எப்படி பேசினாரு? அவர் பிதாவுக்கிட்ட என்ன கேட்டாரோ அதே தான் அவரும் பேசினார். ஆனால் சாத்தான் எப்படி பேசுகிறான்? சொந்தத்தில் அவன் பேசுகிறான்னுட்டு தான் பார்க்குறோம். ஸோ he was a murderer from the beginning. ஆனால் ஏசு கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது அவர் உயிர் கொடுக்குறவர் இல்லையா? He gives life for all the beings, but Satan is a murderer. He speaks lies in it. Okay, okay, 1 John 3:8, 1 யோவான் 3:8. ஓகே, அப்போ ஏசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? ஏசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்காக அவர் வந்தார்னுட்டு. அப்போ நம்ம இப்போ இன்னைக்கு என்ன கொஸ்டினை பார்த்துட்டு இருக்கிறோம்? என்ன கொஸ்டின்? இந்த உலகத்தில் எதுக்கு அநியாயம் நடக்குது, கடவுள் எதுக்கு அதை பிளாக் பண்ணல அப்படின்ட்டு தானே இன்னைக்குடைய பேசிக் கொஸ்டின். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கஷ்டத்துக்கு கடவுள் பார்க்காம, கடவுள் எதுக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக நம்மளுக்கு பண்ணாமல் இருக்கிறாங்க, எல்லா டைம்லையும் எதுக்கு இல்லை, இப்படி நிறைய சில கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு நம்ம இந்த பேசிக் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட், ஸோ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு 2 sides எல்லாருக்கும் நல்லா தெரியல. கிறிஸ்து ஒன் காட் அண்ட் ஒன் இஸ் சேட்டன், ஈவில் அண்ட் குட். ஸோ இப்படி தான் பார்க்குறோம். ஸோ அந்த 2 ஃபேக்டர்ஸை இப்போ இன்னைக்கு ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃப்ரம் தி பைபிள். ஓகே, இன்னும் சில வசனத்தை நம்ம பார்க்குவோம். ஜெக்காரியா 3:1. ஓகே, இப்போ இங்கே சாத்தான் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இஸ் அக்யூசிங். ஓகே, அப்போ ஜோஷுவா பார்த்து ஜோஷுவா அப்படி இப்படின்னுட்டு இஸ் அக்யூசிங். அப்போ சாத்தான் இன்னும் என்ன பண்ணுவான்? அவருக்குள்ள எந்த சத்தியமும் இல்லை, ஏமாத்துவான். ஓகே, பேசும்போது சொந்தத்தில் பேசுவான். இன்னும் என்ன பண்ணுவான்? தேவனுடைய பிள்ளைங்களை பற்றி அவர் என்ன பண்ணுவார்? எல்லா இடத்துலையும் he will accuse them. அவங்க சரியில்லை அது இதுன்னுட்டு he keeps accusing. இன்னும் இயேசு கிறிஸ்து கூட என்ன அவரை பற்றி சொல்லியிருக்கிறாருன்னுட்டு பார்ப்போம். யோவான் 12:31, John 12:31.
ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்து கூட என்னன்னு சொல்லியிருக்கிறார், சாத்தான் வந்துட்டு இந்த உலகத்துக்கு அதிகாரி, இஸ் த பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ன்னுட்டு கடவுள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கடவுள் சொல்லியிருக்கிறாருன்னா தெர் இஸ் சம் பாயிண்ட் இல்லையா? இல்லைன்னுட்டு நம்ம ரெஃப்யூஸ் பண்ண முடியுமா? சாத்தான் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு அதிகாரி, இஸ் த பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னுட்டு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ 2 கொரிந்தியர் 4:4 பார்ப்போமா? ஓகே, அப்போ இப்போ நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து, நம்ம போன சில வசனத்திலே நம்ம பார்த்தால இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறது எதுக்காக? சாத்தானின் கிரியைகளை ஒடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறார். he came to destroy the works of the devil ன்னுட்டு பைபிள் சொல்லியிருக்கு. ஸோ அந்த விஷயத்தை இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்திருக்கிறாருன்னுட்டு அந்த விஷயத்தை நம்ம கண்ணு மறைக்கிறதுக்காக சாத்தான் என்ன பண்றான்? நம்மளுடைய கண்ணை மறைச்சிடறான். he blinds us, in whom the god of this world hath blinded the minds of them which believe not. ஓகே, அப்போ எப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ப மாட்டோமோ, ஓகே, இல்லை கடவுளே இல்லைன்னு நம்ம என்னன்ட்டு நம்ம பார்க்கும்போது அப்போ என்னன்ட்டு ஆயிடுது? சாத்தான் நம்மளை மறைச்சிடறான். என்ன? ஒளியின் பிரகாசத்தில் அதை நம்மளுக்கு வந்து சேராமல் இருக்கிறதுக்காக மறைச்சிடறான் தான் பார்க்கலாம். அதுவும் யாரு? இந்த வசனம் இன்னும் நல்லா சொல்லுது, whom the god of this world hath blinded the minds of them which believe not, lest the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine upon them. அப்போ கடவுளுடைய வெளிச்சமே நம்ம கண்ணுக்கு பற்றக்கூடாதுன்னுட்டு பண்றதுக்காக சாத்தான் என்ன பண்றான்? மறைக்கிறான். ஓகே, ஸோ ஓகே, அப்போ என்ன பார்த்துட்டோம்? இந்த பிரபஞ்சத்துக்கு அதிகாரியா இருக்கிறது சாத்தானா இருக்கிறான். ஓகே, அப்புறம் இன்னும் அவனுடைய இது என்ன? கடவுள் அந்த ஒர்க்ஸை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்றதுக்காக இயேசு கிறிஸ்து உள்ள வந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உண்மையான சுவிசேஷத்தை காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. யாரு சத்தியம் என்னன்னு காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. அதை மறைக்கிறதுக்காக சாத்தான் வேலை செய்யறான். சில ஃபவுண்டேஷனல் திங்ஸ் பார்த்துட்டோம். 1 John 5:19 இன்னொன்று பார்த்துறோம். நம்மளுக்கும் படிங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் இந்த உலகத்திலேருந்து செப்பரேட் ஆகணும். நம்ம செப்பரேட் ஆயிட்டு கடவுளுடைய பிள்ளைங்கன்னுட்டு நம்ம செப்பரேட் ஆகணும்னு நம்ம பார்க்குறோம். அந்த உலகம் ஃபுல்லாக எப்படி இருக்கு? சாத்தானுடைய பாவத்தினால ஒரு சாத்தானுடைய சூழ்ச்சியில் நம்ம எல்லாரும் மாட்டி இருக்கிறதுனால இந்த உலகமே ஒரு விக்கெட்னஸில், ஒரு அநீதியத்தில் அது இருக்குன்னுட்டு பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இந்த சில ஃபவுண்டேஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன சில ஃபேக்டர்ஸை டிரைவ் பண்ணலாம்? சாத்தான் பொய் சொல்கிறான். சாத்தானுக்குள்ள எந்த சத்தியமும் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா, இப்போ இன்னும் நம்மளுக்கு படிச்சிருக்கிறோம் John 8:32 இதுலலாம் என்னன்னு படிச்சிருக்கிறோம். எப்போ நம்மளுக்கு சத்தியத்தில் வருவோமோ அப்போ தான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னுட்டு. you shall know the truth and the truth shall set you free. ஓகே, அப்போ ஒரு ஃப்ரீனா என்ன? ஒரு ஃப்ரீடம். இப்போ ஒரு பேர்டை வந்துட்டு ஒரு கேஜில் வச்சுட்டு அதை பார்த்துட்டு இருந்தா சரி, அது கலர் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் அந்த பேர்டுக்கு எப்படி இருக்கு? பேர்ட்ஸ்னா பறக்க தான் செய்யணும் இல்லையா? அது உள்ள கெட்டி வச்சு நம்ம அழகு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அழகு, அதுக்கு ஜெயிலு இல்லையா? ஜெயிலுக்குன்னா மோசம். ஜெயில் அட்லீஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது ஒரு சின்ன ஒரு இது. ஆனால் அது ஃப்ரீயாக விடும்போது எப்படி இருக்கும்? அதோடைய என்னென்ன அது பண்ணணுமோ அது ஒரு ஃப்ரீடம். அது அந்த ஒரு ஃப்ரீடமில் அது நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே, அதே தான் நம்மளுக்கும் கடவுள் என்ன சொல்கிறாங்க? சத்தியம் நம்மளுக்கு எப்போ தெரியுமோ? என்ன சத்தியம்? இந்த உலகத்தில் பாவம் வந்து எப்படி வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, அந்த சத்தியம் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அந்த பாவத்திலே நம்ம இருந்தால் நம்மளுக்கு என்ன நடக்கும்னுட்டு இப்போ யூத்ஸுங்க இருந்தாங்கன்னா நிறைய தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ நிறைய பேர் பெரியவங்க தான்
இல்லையா? அப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த உலகத்தில் யார் யார் குடிச்சு அவங்க வாழ்ந்ததுனால என்ன ஆச்சு, அவங்க பண்ண தப்புனால அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, நிறைய நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த சத்தியத்திலேருந்து நம்ம வெளியே, அந்த ஒரு தப்பான விஷயத்துலேருந்து வெளியே வந்து சத்தியத்துக்குள்ள நம்மளுக்கு வந்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃப்ரீடம் கிடைக்கும். இன்னும் அப்போ இப்போ இந்த சில ஃபேக்டர்ஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா அநீதியான விஷயத்துக்கு யார் காரணம்? அப்போ யார் காரணம்? சாத்தான் காரணமா? ஓகே, பியூலா லாஸ்ட் நிறைய பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணியிருந்தா, சாத்தான் போட்டிருக்கிற பொய்யான விஷயத்த அதுதான் சத்தியம்னுட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா நம்மளுக்கு என்ன தான் பண்ண போகிறோம்? நிறையா தேவையில்லாத ப்ராப்ளம்ஸில் தான். அந்த ப்ராப்ளமே இருக்காதுன்னுட்டு இல்லை, அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது இல்லையா? ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்னன்ட்டு இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் அதோடைய ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ எல்லாரும் அது தானே சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு இப்போது ஏர்லி ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் நடக்கிறது எதுக்கு? ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ், ஒன்லி ஃபேக்டர்ஸ் இல்லை, ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் எது? ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இல்லையா? அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் எதுக்காக வருது? எனக்காக ஒருத்தர் இருக்கிறாரு பார்த்துப்பாருன்னுட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா என்னன்ட்டாயிரும்? ஸ்ட்ரெஸ் இல்லையா? ஸோ யா பியூலா சொன்ன பாயிண்ட் இன்னும் சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா, இங்கேருந்து நான் வந்து மும்பைக்கு போனோம். ஓகே, ஸோ மும்பைக்கு போகணுன்னா நான் இந்த சைடு போனோம். ஓகே, நான் இங்கே சென்னைக்கு போகணுன்னா நான் இந்த சைடு போனோம். ஓகே, ஸோ நான் மும்பைக்கு போகிறேன்னுட்டு நான் இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணால் டெஸ்டினேஷன் இப்படி தான் போய் சேரும். ஸோ சாத்தானுடைய வழியில் நம்ம ஒரு வழியில் அப்படியே இதுதான் கரெக்டுன்னு நம்ம சாத்தானுடைய வழியிலே போயிட்டு இருந்தோன்னா சாத்தானுக்கு கவலைப்பட தேவையே இல்லை. போயிட்டுருக்குறாங்க அதே வழி, ரிவர்ஸ் கியர் எடுத்தால் தான் யோசிக்கணும். ஸோ அப்போது இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம நடக்கிறது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு ஆன்சர்ஸ் நம்ம வேணும்னா எது சத்தியம் எது பொய் நெட்டு கிளியராக டிட்டர்மைன் பண்ணிக்கணும். அந்த பொய்னால் வர என்னென்ன விளைவு, என்னென்ன இம்பேக்ட், என்னென்ன ட்ரபிள்ஸ், அது ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடச்சிச்சினாலே ஓகே கடவுளுடைய வேலை என்னன்னுட்டு நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன் இன்னைக்குடைய லெசனில். ஓகே, ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம் சரியா? இப்போ இதோடைய பேசிக் ஃபவுண்டேஷன் பார்த்துட்டோம், எல்லா அநீதியத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டோம், எல்லா மோசமான விஷயம் எங்கேருந்து வருது, எதுக்காகன்னுட்டு நம்ம யாரை கீழ்ப்படிஞ்சு போகணும் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயத்தை மட்டும் பார்ப்போம். ரோமன்ஸ் 16:20. ரோமன்ஸ் 16:20. ஓகே, கடவுளை நம்ம கொஸ்டின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டத்துக்கெல்லாம் யாருன்னுட்டு கேள்வியை நம்ம பண்ணுறது, தப்பான டைரெக்ஷனில் கேள்வியை கேட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்காது. ஆனால் எப்போ ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கடவுளுக்கு கண் இல்லையா, பார்க்கலையா, இவ்வளோ கஷ்டம் வருதேன்னு பார்க்கும்போது சும்மாவா இருக்கிறாரு? சும்மாவா இருக்கிறாரு அவரு? இல்லை இல்லையா? அவர் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறாரு. இல்லை ஏதோ பரலோகத்தில் உக்காந்துட்டு ஒரு பெரிய ராஜாவை போல போய் பண்ணுப்பா, நீ அது பண்ணுப்பா, நீ சரியா பண்ணு, நீ தப்பா பண்றன்னுட்டு குவெஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறவரா நம்ம உலகத்தில் இருக்கிற ராஜாவை மாதிரி? இஸ் அன் ஆக்ஷன்ல இருக்கிறாரு. ஆக்ஷன்ல இருந்து அவரு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னன்னு சொல்லியிருக்கிறார், சாத்தான என்ன பண்ண போறாரு? அவர் மிதிக்க போலன்னு சொல்ல இதுல, and the God of peace shall bruise Satan under your feet.
ஓகே, அப்போ என்னெல்லாம் அநீதத்தை பார்க்குறீங்களோ எல்லாரும் பண்றாங்க, இப்படி பண்ணாதான் நம்மளும் வாழ முடியும்ட்டு இல்லாம அந்த அநீதத்தை இருக்குல்லையா அது எல்லாத்தையும் போட்டு மிதிக்கிறவங்கள தான் நம்ம கிறிஸ்டியன்ஸ் நம்ம இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் இன்னைக்கு விக்ட்ரி. அதுதான் சண்டே லெசனுக்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, த காட் ஆஃப் த என்ன டைட்டில், கிரைஸ்ட் த விக்டர். கிரைஸ்ட் த விக்டர்னுட்டு தான் நம்மளுக்கு டாப்பிக்கே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதுவும் கடவுள் பண்ணிட்டு இருக்கிற பிளான்ல ஒன்று. ரெவலேஷன் 12:12. ரெவலேஷன் 12:12. ஓகே, அப்போ இன்னும் என்ன இருக்கு? ஃப்ரீயா இருக்கலான்ட்டு இருக்கா? சாத்தானுக்கு என்னவா இருக்கு? பயங்கர கோபத்தில் இருக்கிறான். சும்மாவா இருக்க போறான்? அப்போ எல்லாரும் ஜாலியா இருக்க முடியுமா? இப்போ இல்ல, ஜாலியா இருக்க முடியும். ஃப்ரீயா இருக்கணும்னா ஏசு கிறிஸ்துவோட தான் இருந்தாதான். அதுதான் பவுல் நல்லா சொல்வார், we are not citizens of this world, we are citizens of a different world. ஸோ அந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாதான் மனசுல நம்மளுக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம், அன்பு எல்லாம் வரும். the fruits of the spirit. ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபேக்டர்ஸை வச்சு ஐ திங்க் நம்ம மிச்ச லெசன்ஸை குவிக்காக நம்ம போகலாம். ஓகே, மண்டே லெசன், த ஜஸ்ட் அண்ட் த ஜஸ்டிஃபையர். ஓகே, தமிழில் எப்படி? ஓகே, நீதிபரரும் நீதிமான் ஆக்குறவரும். ஓகே, த ஜஸ்ட் அண்ட் த ஜஸ்டிஃபையர். ஓகே, ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வரும்போது நம்ம ஃபர்ஸ்டே ஒரு வசனத்தை பார்த்தோம், 1 John 3:8. எதுக்காக ஏசு கிறிஸ்து வந்தார்? தட் he might destroy the works of the devil ன்னுட்டு பார்த்துருக்குறோம். ஸோ இன்னும் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன், எதுக்காக கடவுள் இது எல்லாத்தையும் அலோ பண்ணியிருக்கிறாரு நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் லெசன்ஸில் நம்ம என்னென்ன படிச்சிருந்தோம். ஏசு கிறிஸ்து இப்போ இந்த உலகத்தில் நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஒரு ஃப்ரீ சாய்ஸ் இல்லையா? ஃப்ரீ சாய்ஸ். ஒன்று சாத்தானுடைய சைடை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஏசு கிறிஸ்துவுடைய சாய்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு கடவுள் இந்த சாய்ஸை கொடுத்தாங்க நம்ம பார்த்தோன்னா ப்ரீவியஸ் லெசன்ஸ் ஒரு சம்மரியாக பார்க்கும்போது, சாத்தான் வந்துட்டு ஏசு கிறிஸ்துவுடைய லா, அவருடைய பிரின்சிபல்ஸ், ஓகே, அவருடைய கேரக்டர் இது சரியில்லைன்னுட்டு தான் அக்யூஸ் பண்ணியிருக்கிறான் இல்லையா? அப்போ அக்யூஸ் பண்ணணும்னா அப்போது கடவுள் வந்துட்டு அந்த அக்யூசேஷனுக்கு அவர் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஓகே, இல்லை, மை தாட்ஸ் ஆர் ரைட், எல்லாருடைய நன்மைக்காகத்தான் என்னுடைய தாட்ஸ்ன்னுட்டு கடவுள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. சாத்தானை கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணணுமா? எட் த டோட்டல் டிஃபீட் ஆஃப் த எனிமீஸ் ரூலர்ஷிப் டேக்ஸ் பிளேஸ் இன் 2 stages. ஓகே, ஸோ 2 ஸ்டேஜில் வந்துட்டு சாத்தானை கடவுள் வந்துட்டு தோக்கடிக்கிறதுக்கு 2 ஸ்டேஜில் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட், த்ரூ த ஒர்க் ஆஃப் த கிராஸ் கிரைஸ்ட் டிஸ்ப்ரோஸ் சேட்டன்ஸ் ஸ்லாண்டரஸ் அலிகேஷன்ஸ். சாத்தான் வந்துட்டு கடவுளுக்கு மேலே என்னெல்லாம் அக்யூஸ் பண்ணானோ அது எல்லாத்தையும் டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கடவுள் என்ன பண்ணார்? அந்த சிலுவையை பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டினை கேட்குவோமே, இப்போது கடவுள் இந்த உலகத்தில் அவ்வளோ அநியாயம் நடக்கிறது, கடவுள் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரான்னுட்டு தான் ஏத்திஸ்டுடைய கொஸ்டின்ஸ். ஓகே, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களுடைய கொஸ்டின்ஸ். ஸோ இப்போது கடவுள் ஒன்றும் பண்ணாமவா இருக்கிறாரு பார்த்தோன்னா, கிராஸை பார்த்தோன்னா கடவுள் என்ன பண்ணார்? கடவுள் என்ன பண்ணார்? இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அதுதான் இன்னைக்குடைய லெசனுடைய டாப்பிக்கே. என்ன டாபிக்? வாட் மோர் குட் ஐ ஹாவ் டன். ஓகே, ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ கடவுள் சப்போஸ் வந்துட்டு அவர் எல்லா நல்ல விஷயம் எல்லாத்தையும் காமிச்சிட்டு விட்டுருந்தாருனாலும் இன்னும் என்ன பண்ண முடியும்ட்டு யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா
என்ன பண்ண முடியும்? பெஸ்ட். ஒருத்தருக்காக அவங்களுடைய உயிரை கொடுக்கறது தான். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ காட் டிட் தட் இல்லையா? அவருக்கு மேலே இருக்கிற அக்யூசேஷனுக்கு அவர் என்ன பண்ணார்? என்னெல்லாம் மேக்சிமம் பண்ண முடியுமோ அவர் பண்ணிட்டார். இந்த ஒரு பாயிண்ட் படிக்கும்போது தான் எனக்கு இன்னொரு பாயிண்ட்டும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. நிறைய பேர் இந்த ட்ரினிட்டியை குவெஸ்டின் பண்ணுவாங்க இல்லையா? அப்போது இப்போ வந்துட்டு இதை குவெஸ்டின் பண்ண முடியுமா? இப்போ அதே கடவுளே வந்துட்டு வேற ஒருத்தவங்கள விட்டுருந்தாங்கன்னா கடவுள் ஒரு கம்ப்ளீட் ஒரு எஃபர்ட் போட்ட மாதிரி இருக்குமா? இல்லை இல்லையா? இஃப் சப்போஸ் ஜீசஸ் அக்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு காட். இங்கே லெசனில் ஒரு வசனத்தையே பார்த்தோம், தட் இஸ் த இமேஜ் ஆஃப் காட்னுட்டு. ஓகே, ஸோ அப்படி இருந்தாருன்னா ஜீசஸ் இஸ் ஒன் ஸ்டெப் லோவர்னா, ஜீசஸ் தான் உயிர் கொடுத்தாரு, அப்போ பிதா வந்துட்டு உயிர் கொடுக்கல மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த சேம் லெவல் காட் த கிரியேட்டர், ஓகே, நம்மளை படைத்தவர், ஓகே, ஸோ அவரே வந்துட்டு நம்மளுக்கு உயிர் கொடுத்துருக்கிறார். த காட் ஸோ த மேக்ஸிமம் லெவலுக்கு கடவுள் என்ன பண்ண முடியுமோ he did that. நம்மளுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? உயிரே கொடுத்துருக்கிறார்னுட்டு தான் பார்க்குறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா அதுதான் கடைசி பார்ட். ஓகே, அவருடைய அக்யூசேஷனுக்கு ஜீசஸ் வந்துட்டு கிளியராக டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி என்ன நடக்க போகுது? சாத்தானும் அவருடைய ராஜ்யத்தையும் கடவுளை அழிக்க போகிறார். அதுதான் செகண்ட் ஸ்டெப்பாக இருக்குதுன்னுட்டு நம்ம பார்க்கலாம். இன்னும் ரோமர் 5:8 பார்ப்போமா? ஓகே, ஸோ இந்த வசனம் படித்தோம் இல்லையா, இதுக்கு எந்த ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சராக இருக்குன்னா, வாட் டு தீஸ் பேசேஜஸ் ரிவீல் அபவுட் த வே கிரைஸ்ட் டிஃபீட்ஸ் த அலிகேஷன்ஸ் ஆஃப் த டெவில். ஓகே, சாத்தான் என்னென்ன ஒரு அக்யூசேஷன்ஸ் கடவுளுக்கு மேலே இருந்துச்சோ அது எல்லாத்தையும் கடவுள் எப்படி ப்ரூவ் பண்ணார்? அவரை உயிரை கொடுத்து, கிரைஸ்ட் டைட் ஃபார் அஸ்னுட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ கடவுள் எப்படி நம்மளை காப்பாற்றி இருக்கிறாருன்னுட்டு இந்த ஒரு ஹிஸ்ட்ரியை வச்சு நம்மளுக்கு என்னன்ட்டு நம்ம கிளியராக இருக்கலாம்னா, தட் இட் ப்ரொவைட்ஸ் us evidence for us to be confident that God always works to bring about in the end what is good for all concerned. நம்ம எல்லாருக்கும் எது நல்லதோ அதை நடத்துறதுக்காகத்தான் கடவுள் வந்துட்டு எல்லா ஸ்டெப்ஸையும் அவர் எடுத்துட்டு இருக்கிறாருன்னுட்டு. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா பாஸுங்க வந்துட்டு இந்த வேலை செய்யின்னுட்டு சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்க, இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு வேலை செய்யின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதோடைய எண்டு ரிசல்ட் யாருக்கு மட்டும் தெரியும்? யார் நடத்துகிறாங்களோ பாஸுக்கு மட்டும்தான் கரெக்டாக தெரியும். எல்லாரும் அவங்களுடைய ஸ்டெப்பை அவங்க கரெக்டாக முடிச்சாங்கன்னா எண்ட் ரிசல்ட் கரெக்டாக வரும். அதே மாதிரி தான் ஏசு கிறிஸ்து வந்துட்டு அவருக்கு தெரியும் என்ன முடிவுன்னுட்டு. அந்த முடிவில் நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஓகே, ஒன்று சாத்தானை ஃபாலோ பண்ணி போனோன்னா அதுக்கு செப்பரேட் எஃபெக்ட், என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஆனால் கடவுளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போதும் கடவுள் சில விஷயத்தை பெர்மிட் பண்ணுவாருன்னுட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதில் எது மட்டும் கான்ஃபிடென்ட் இருக்கணும்? எண்ட் ரிசல்ட் நம்மளுடைய நல்லதுக்காக தான் கடவுள் பண்ணிட்டு இருக்கிறாருன்னுட்டு இந்த மண்டே லெசனில் கொடுக்குறாங்க. இதுக்காக நிறையா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக நிறைய வசனங்கள் கொடுத்துருக்குறாங்க. உபாகமம் 32:4, டியூட்ரானமி 32:4. நானே குவிக்காக படிச்சிடறேன். He is the rock, his work is perfect, for all his ways are judgment, a God of truth and without iniquity, just and right is he. அப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அவர் யாரு? அவரு இஸ் ஜஸ்ட் அண்ட் ரைட். ஓகே, அவரில் எந்த ஒரு தப்பும் இல்லை, நம்மளுக்காக எல்லாத்தையும் நல்லது
செஞ்சிட்டு இருக்கிறார். ஃபர்ஸ்ட் சாமுவேல் 3:18 கொடுத்துருக்கு, இட் இஸ் த லார்ட், லெட் him do what seemeth him good. கடவுள் அவர் என்ன நல்லது நினைச்சிருக்கிறாரோ அது செய்யட்டும். இந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்தணும். ஃபர்ஸ்ட் சாமுவேல் 3:18, இட் இஸ் த லார்ட், லெட் him do what seemeth him good. Psalms 145:17 கொடுத்திருக்கு, the Lord is righteous in all his ways and holy in all his work. அவர் செய்யறதுல எல்லாம் பரிசுத்தம் தான் இருக்கும். ஸோ அவரை நம்ம கொஸ்டின் பண்ண தேவையில்லை. நம்மளுக்காக உயிரை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கணும்னுட்டு அவர் போராடிட்டு இருக்கிறாருன்னுட்டு தான். ஓகே, இப்படி நிறைய வசனங்கள் லெசனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது இன்னும் கொஸ்டின்ஸ் என்ன அது இருக்கா? இது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் நம்மளுக்கு நல்ல லெசனில் கொடுத்துருக்குறாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லாட்டி நம்ம டியூஸ்டே லெசனுக்கு நம்ம போவோம். டியூஸ்டே லெசன், ஓகே. ஸோ இதுலேயும் இப்போ நம்ம படித்த ஃபவுண்டேஷனை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. த சாங் ஆஃப் மை பிலவுட். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல ஒரு சாப்டர், ஐசியா 5:1-4. ஓகே, ஸோ இதை படித்தோன்னா நல்லா தான் இருக்கும். நல்ல ஒரு இம்ப்ரெசிவ். இதை நீங்கள் படிக்கும்போது இதில் வைன்யார்ட்னுட்டு வரும். ஓகே, அப்புறம் ஸோ அந்த அந்த வைன்யார்டை பாதுகாத்துக்கிறதுக்காக இருந்தவரை பற்றி வரும். அது யாருன்னுட்டு தெரிஞ்சு நீங்கள் படிச்சுக்கணும். நெட்டு படித்தோன்னா கரெக்டாக கிளியராக நம்மளுக்கு இதில் இருக்கும். அந்த வைன்யார்டுக்கு ஓனர் யாருன்னா கடவுள். ஓகே, அப்புறம் அந்த வைன்யார்டு யாருன்னா கடவுளுடைய பிள்ளைங்களாக நம்ம. ஸோ இதை நினச்சி நீங்கள் இந்த 5:1-4 நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். படிங்க. ஓகே, இந்த லெசனுடைய டைட்டில் நான் இன்னும் என்ன செய்ய முடியும்னு இருக்கிறது அந்த 4வது வசனத்தில் தான் வருது க்ளீனாக. ஸோ அப்போது இது வந்து நல்ல ஒரு பாடம். அப்போ இயேசு கிறிஸ்துவ தான் அந்த வைன்யார்டு ஓனர், நம்ம தான் அந்த வைன்யார்ட். ஓகே, இந்த ஒரு திராட்சை பழம் கொடுக்குற ஒரு இடம் இல்லையா? ஸோ கடவுள் என்ன பண்ணார்? நல்லா ஃபென்ஸை கட்டினார். ஓகே, ஃபென்ஸ் எது கட்டினாங்க? யாராவது உள்ளே வந்து பறிச்சிட்டு போயிடக்கூடாதுன்னுட்டு இருக்கிற கல் முள் எல்லாத்தையும் எடுத்து போட்டார். இன்னொரு பேரபிளும் இதுக்கு ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். மேத்யூ 21st சாப்டரில், ஐ திங்க் நெக்ஸ்ட் லெசனில் வரும். அதில் நம்ம பார்க்கும்போது இன்னும் என்னென்ன பண்ணணுமோ கடவுள் வந்துட்டு எல்லாத்தையும் அவர் பண்ணார். ஆனால் கடைசியில் என்ன பழம் கொடுத்துச்சு? கசப்பான திராட்சை பழம். என்னட்டு இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ஸில் கொடுத்துருக்கான் ராட்டன் கிரேப்ஸ். கசப்பானது மட்டும் இல்லை, கெட்டு போன கிரேப்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ அப்போ கடவுள் நம்மளுக்காக உயிரை கொடுத்துருக்கிறாரு. எதுக்காக? நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்மளுக்காக ஒரு நித்திய வாழ்க்கை வரணும், சந்தோஷமான வாழ்க்கை வேணும், கண்ணீர் இல்லாத வாழ்க்கை வரணும்னுட்டு கடவுள் போராடிட்டு இருக்கிறாரு. எல்லாம் என்னத்தெல்லாம் செய்யணுமோ செய்கிறாங்க. ஆனால் அவருடைய பிள்ளைங்களாக நம்ம என்ன கொடுக்குறோன்னு சொல்லி இருக்கிறாங்க? கசப்பானது. அப்போ நம்ம வந்துட்டு அந்த பக்கெட்டில் இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ கடவுளை நம்ம குவெஸ்டின் பண்ணுறவங்களா இருக்கிறோன்னா அப்போ நம்மளுக்குள்ளே என்ன தான் இருக்குது? கடவுள் என்னெல்லாம் செய்கிறாரோ அதை நம்மளுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோன்னுட்டு தான் அது ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் 3வது வசனத்தில் கடவுள் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. ஐசியா 5:3
காட் ஹிம்செல்ஃப் ஸ்பீக்கிங், கடவுள் தான் பேசுகிறாரு. அந்த அந்த கம்ப்ளீட் இதில் யாரை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை வந்துட்டு இன்வைட் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள், ஜட்ஜ் பண்ணுங்க. கடவுள் நம்மளை கூப்பிட்றாரு, நீங்களே வந்து செக் பண்ணுங்க, நான் உங்களுக்காக நான் என்னெல்லாம் செய்யலை நீங்களே செக் பண்ணுங்க கடவுள் இன்வைட் பண்ணுறாரு இல்லையா? அப்போது கடவுளுக்கு நம்மளை இன்வைட் பண்ணி நான் சரியா பண்ணனா இல்லையான்னு செக் பண்ணுற லெவலுக்கு கடவுள் வந்துட்டு கேட்குறாரு. அப்போது எது மாதிரி கடவுள் பாருங்க இல்லையா? ஸோ ஹி இன்வைட்ஸ் அஸ் டு ஜட்ஜ். ஸோ பேசிக்லி இதுதான் டியூஸ்டே லெசனில் நம்ம முக்கியமாக பார்க்குறோம். ஸோ அப்போ கடவுள் நம்மளுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த உலகத்தில் அநியாயம் இருந்தால் கடவுள் பார்க்கலையான்ட்டு இருக்கும்போது பார்க்காமையா இருக்கிறாரு? இந்த லெசனை படி, பைபிளை படி அவர் பார்க்காமையா இருக்கிறாரு? எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறார். ஓகே, அப்போ நம்மளும் ஒரு நல்ல கனி கொடுக்கணும்னுட்டு நம்ம வாழ்க்கையிலையும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவரும் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த நம்ம என்ன மறந்துடக்கூடாது, இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிகாரி யாரு? சாத்தான். ஓகே, போன லெசன்ல என்ன பார்த்தோம்? ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இல்லையா? அப்போ கடவுள் வந்துட்டு நம்மளை காப்பாத்துறதுக்காகவும் அவருக்கே சில லிமிட்டேஷன்ஸ். போன வாரத்துடைய லெசன் ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பார்க்கும்போது சாத்தானுக்கு எந்த லிமிட்டும் இருந்திருக்காது. சாத்தானுக்கு ஃப்ரீ ஹேண்டாக இருந்திருக்கும் இல்லையா? நீ என்ன பண்ண முடியுமோ நீ பண்ண, நான் ஒன்னே லிமிட் பண்ணல. கடவுளுக்கு ஆனால் படைத்தவர் யாரு? சாத்தான. அவரை அழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் கடவுளுக்கு? அப்போ லிமிட்டேஷனே யாருக்கு? நான் கொஞ்சம் லிமிட் பண்ணியிருக்கிறேன். நீ ஓகே, உனக்கு நீ என்னெல்லாம் பண்ண முடியுமோ நீ பண்ணிக்க மாதிரி தான் எனக்கு அந்த லெசனில் பட்டுச்சு. ஸோ கடவுள் வந்துட்டு நம்மளோட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அநீதி எல்லாம் இருக்கும்போது அவருடைய லிமிட்டேஷன் என்ன? அன்பு. நான் வேற எதையும் செய்ய மாட்டேன், ஒன்லி லவ். யா, ஜோபுக்கு நம்ம பார்க்கும்போது he did not have the power to kill Job இல்லையா? எதுக்கு? he is not the creator. he is not the creator. எனக்கு அதுதான் பட்டுச்சு. he is not the creator. கடவுள் பெர்மிஷன், ஒருத்தருடைய உயிருக்கும் அவருடைய வாழ்வுக்கும் யாருக்கு கண்ட்ரோல் இருக்குன்னா கடவுளுக்கு தான் இல்லையா? ஸோ அப்போ பார்க்கும்போது எஸ், யா ட்ரூ. he had limitations. limitation was final life மட்டும்தான். he allowed him for everything else. he allowed him. ஆனா கடவுள் சும்மா இருப்பேன்னுட்டு சொல்லல. God had to limit so much இல்லையா? சேட்டனை டக்குன்னுட்டு ஒரு டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கலாம், பட் God had to limit him. his life is short. ஸோ கடவுளுக்கு தான் லிமிட்டேஷன்ஸ் ஜாஸ்தி பார்க்க போனா. ஏன்னா அவருடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் அவரால் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னுட்டு தான் கடவுளில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ், வாட் இஸ் இன் காட்ஸ் கண்ட்ரோல்? கடவுள் சாத்தானால உயிர் கொடுக்க முடியாது, பிகாஸ் ஒன்லி கிரியேட்டர் கேன் டூ இல்லையா? அதே மாதிரி உயிர் எடுக்கிறதுக்கும் சாத்தானுக்கு இல்லை. ஆனால் அந்த உயிர் போகிற வழியில் சாத்தான் நடத்த முடியும். ஐ திங்க் இன்னொரு வசனம் இருக்கும், who has the power of death நெட்டு. in his control. லிமிட் இஸ் இப்போ பவரே இல்லை. இப்போ சேட்டனுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அந்த பவர் எல்லாத்தையும் இஸ் யூசிங் ஆல் ஆஃப் ஹிஸ் பவர்ஸ்.
ஓகே, பட் பவர் என்ன இல்லையோ, ஏஞ்சல் இஸ் அன் ஏஞ்சல், கிரியேட்டட் பீயிங் இஸ் அ கிரியேட்டட் பீயிங். ஸோ அந்த பவுண்டரியை ஈ கேனாட் கிராஸ் என்னட்டு. பட் கடவுள் வந்துட்டு அவர் போட்ட லிமிட்டேஷனே என்ன, நான் வெறும் த பவுண்டரி ஆஃப் லவ். ஸோ அந்த பவுண்டரியில் மட்டும்தான் கடவுள் வந்துட்டு போயிட்டு இருந்தாருன்னுட்டு தான். ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் மை பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, பார்க்க போனால் கடவுளை தான் லிமிட் பண்ணியிருந்தா, ஆர் இன்னும் ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் போடணும்னா காட் ஹேட் டு லிமிட் மோர் தென் சேட்டன் இஸ் லிமிட்டட். பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்த்தோன்னா சாத்தானுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் இருந்துச்சு, அவன் மனசில் வர்றதெல்லாம் அவன் செஞ்சுட்டு இருந்தான். பட் காட் வந்துட்டு யூ ஹேட் டு லிமிட். ஓகே, அவருடைய பிள்ளைங்களுக்கு கஷ்டம் வரும்போது யூ ஹேட் டு லிமிட் himself. லிமிட் அவர் பண்ணிக்கணுமா இருந்துச்சு, அவரால் முடியும். ஆனால் the ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டை வச்சு he had to limit himself. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஆன்சர் வச்சுக்கணுன்னா சேட்டன் had 99% ஆஃப் திங்ஸ் வாட் he could do. ஓகே, ஸோ பட் காட் had to லிமிட் மோர், அதுக்கு பர்சன்டேஜ் போட முடியாது. ஸோ அந்த ஒரு பேசிக் பிரின்சிபலை தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஓகே, ஸோ இன்னும் நம்ம வெனஸ்டே லெசனில் பார்ப்போம். வெனஸ்டே லெசனில் ஐசியா 5 பார்த்தோம் இல்லையா, அதோடைய கண்டினியூஷன். ஸோ ஐசியா 5ல் என்ன பார்த்தோம், ஒரு கடவுள் வந்துட்டு ஒரு திராட்சை தோட்டத்தை போட்டாங்கன்னுட்டு. ஆனால் ஜீசஸ் வந்துட்டு அதே அந்த ஐசியா 55ல் இருக்கிற ஒரு பேரபிளையை எடுத்துட்டு அவர் இன்னும் அதை கண்டினியூ பண்ணார். அந்த மேத்யூ 21:33 39 பார்த்தோன்னா கடவுள் என்ன பண்ணார், இந்த தோட்டத்தை அவர் போட்டார். அதை பார்க்கறதுக்காக என்ன வச்சுருந்தாங்க, சில பேரை வேலைக்கு வச்சுருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள எல்லாரையும் அடித்து துரத்திட்டாங்க. கடைசியில் யாரை அனுப்புனாங்க, 37th verseல நம்ம பார்த்தோன்னா 21:37 மேத்யூ 21:37, but last of all he sent unto them his son, saying they will reverence my son. கடைசியில் அந்த தோட்டத்தை கரெக்டாக பார்த்துட்டு அதில் நல்ல நல்ல கனிகள் வரணும்னுட்டு கடவுள் யாரை அனுப்புனாங்க, அவருடைய குமாரனையே அவர் அனுப்புனாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவரையும் கொலை செஞ்சிட்டாங்கன்னுட்டு தான். ஸோ அந்த பேசிஸில் நம்ம திருப்பி லெசனுக்கு வந்தோன்னா, இன்னும் நம்ம கடைசியில் அதே கொஸ்டின் தான், அந்த ஐசியா 5:3 வர கொஸ்டின், இதுக்கு மேலே கடவுள் இன்னும் என்ன செஞ்சுக்க முடியும் ஒரு கொஸ்டின். இன்னும் ஒரு பாயிண்ட் இதில் கொடுத்துருக்குறாங்க. இஃப் த காஸ்மிக் கான்ஃப்ளிக்ட் இஸ் ஆஃப் த கைண்ட் சஜஸ்டட் ஹியர், it could not be settled prematurely by exercise of divine power, but required first a public demonstration of God's character. கடவுளுடைய கேரக்டரை ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன காமிக்கணுமா இருந்துச்சு, இந்த உலகத்துக்கு காமிக்கணுமா இருந்துச்சு, ஏஞ்சல்ஸ்க்கு காமிக்கணுமா இருந்துச்சு, சாத்தானுக்கும் காமிக்கணுமா இருந்துச்சுன்னுட்டு பார்க்குறோம். ஸோ அதை பார்க்கணுன்னா இன்னொரு வாட்டி ரோமன்ஸ் 3:25, ஆக்சுவலி அதே சேம் பாயிண்ட் தான் அதுலேயும் கொடுத்துருக்கோம். தட் கடவுள் என்ன வச்சாங்க, whom God had set forth to be a propitiation through faith in his blood, to declare his righteousness for the remission of sins that are passed through the forbearance of God, to declare, I say at this time, his righteousness, that he might be just and the justifier of him which believeth in Jesus. ஸோ இங்கே பார்க்கும்போது இப்போது ஜீசஸ் உடைய சாக்ரிஃபைஸ் நம்ம எதுக்காகன்னு பார்க்குறோம், அவருடைய கேரக்டரை, அவருடைய லா, அவருடைய பிரின்சிபலை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நெட்டு பார்த்தோம். ஆனால் இன்னொரு பாயிண்ட் இங்கே என்ன பார்க்குறோம், இஸ் த ஜஸ்டிஃபையர். அவர் நம்மளை நீதிமான் ஆக்குறதுக்கும் அதே பார்த்து தான் யூஸ் பண்ணார். இப்போ நம்மளும் என்னென்னு பண்ணிட்டோம், சாத்தானுடைய சைடை அவர் சைடுக்கு நம்ம போயிட்டோம். அப்படின்னா பாவத்தை செஞ்சோம். பாவத்தை செய்யும்போது நம்ம இன்னும் என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய டைம் கடவுளை
கொஸ்டினும் பண்ணியிருக்கிறோம். இந்த எல்லா அநீதிக்காக கடவுள் எதுக்கு அனுமதிச்சிருக்கிறார் நெட்டெல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணும்போது சாத்தானுடைய சைடில் நம்ம போன மாதிரி நெட்டு பார்க்குறோம். ஸோ என்னென்ன எதை மாதிரி பாவத்தெல்லாம் நம்ம பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிச்சு நம்மளை நீதிமான் ஆக்குறதுக்காகவும் கடவுள் அவருடைய உயிரை கொடுத்துருக்கிறார்னுட்டு தான் நம்ம இங்கே பார்க்குறோம் லெசனில். The cross event demonstrates that God has done everything that could be done to mitigate and eliminate evil. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அநீதியான விஷயத்தையும், எல்லா பாவமான விஷயத்தையும், எல்லா துன்பத்தையும் அவர் அழிக்கிறதுக்காக கடவுள் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் அவர் செஞ்சிருக்கிறார். நேற்று தான் கடவுள் வந்துட்டு இந்த வேத வசனங்களை நம்மளுக்கு அனுப்பி அவர் சொல்லி கொடுக்குறார் நேற்று தான் பார்க்குறோம். ஸோ வித்தவுட் டிஸ்ட்ராயிங் த கான்டெக்ஸ்ட் ஃபார் த ஃப்ளோரிஷிங் ஆஃப் ஜென்யூன் லவ். ஸோ இது எல்லா விஷயத்தையும் நம்மளுக்காக என்னென்ன அவர் செய்யணுமோ செய்யும்போது அவருடைய குணத்தை வந்துட்டு அவர் மாற்றவே மாற்றலை. உண்மையான அன்பை அவர் கண்டினியூஸாக அவர் காமிச்சிட்டு இருந்திருக்கிறார்ன்னுட்டு தான் கிளியராக இந்த லெசனில் இந்த வசனத்தை அவர் காமிச்சிருக்கிறாங்க கடவுள் இல்லையா. ஸோ ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணும்போது இன்னொரு வசனத்தை படிக்கும்போது நம்ம இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகணும்னுட்டு நம்ம இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். கம்யூனியன் சர்வீஸ் டைமில் இதை ரொம்ப படிப்போம். ஏசாயா 53:4. Okay, surely he hath borne our griefs and carried our sorrows. ஓகே, நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் நம்மளுடைய எல்லா துன்பத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் எடுத்துட்டு போயிருக்கிறார். he carried it. ஆனால் yet we did esteem him stricken, smitten of God and afflicted. ஓகே, ஆனால் அவரை நம்ம எவ்வளோ துன்பப்படுத்த முடியுமோ நம்ம அப்படி துன்பப்படுத்திட்டு இருக்கிறோம்னுட்டு தான். ஓகே, ஸோ இப்படி இந்த பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. ஸோ இதை வச்சு நம்ம என்னென்னு பார்க்கலாம். வாட் ஷுட் திஸ் டெல் அஸ் அபவுட் ஆல் தட் காட் ஹஸ் டன் ஃபார் அஸ் அண்ட் வாட் சால்வேஷன் ஹஸ் காஸ்ட் ஹிம். நம்மளுக்காக இப்போ இது எல்லாத்தையும் செஞ்ச கடவுளை பற்றி இப்போ நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க? வாட் ஷுட் திஸ் டெல் அஸ் அபவுட் ஆல் தட் காட் ஹஸ் டன். உங்களுக்கு இந்த மாதிரி கடவுள் நம்மளுக்காக எல்லாத்தையும் செஞ்சுருக்கும்போது உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் தோணுது? வாட் கைண்ட் ஆஃப் எ காட் டு யூ ஹேவ்? நோ எக்ஸ்பிரஷன்ஸ்? எஸ் இல்லையா. அப்போ என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவருக்கு அகெயின்ஸ்டா பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனாலும் அன்பு செலுத்தி நம்மளை நீதிமான மாத்துறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டே இருக்கிறாரு. நம்ம நல்ல கனிகள் கொடுக்கறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை வர்றதுக்காக பண்ணிட்டே இருக்கிறாரு. இது நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருப்போம், சம்டைம்ஸ் யார் நல்லது நம்மளுக்கு செய்கிறாங்க அவங்களுக்கு நல்லதை செய்வோம். ஆனால் யார் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்ய யோசிப்போமா? கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கிறவங்கள நம்ம நல்லது செய்யறதுக்காக பயங்கர கஷ்டப்பட்டு வேலை செய்வோமா? இல்லையா. அப்போ அவர் நம்மளுக்கு இருக்கிற குணம் மாதிரி அவர் இல்லை. நம்ம தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு மேலே உண்மையான அன்பு செலுத்துறதுக்காக தான் அவர் இருக்கிறாருன்னுட்டு ஒரு நல்ல பாடத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒரு லாஸ்ட் 5 minutes லாஸ்ட் லெசன், Thursday lesson, the vindication of God's name. ஓகே, ஸோ இங்கே ஸ்டார்டிங்கே இந்த கிரேட் கான்ட்ரவர்சி நம்ம பார்க்கும்போது சாத்தான் கடவுளுக்கு மேலே அவர் என்னன்னு சொல்லியிருக்கிறார், அவர் அன்பானவர் இல்லை மாதிரி அக்யூஸ் பண்ணியிருக்கிறார். he has been questioning God. ஸோ Romans 3:25 படிக்கிறீங்களா?
சாரி சாரி இது இல்லை, ரோமன்ஸ் 3:1-4 படிச்சிருக்கணும். அதில் 4வது வசனம் மட்டும் படிப்போம். ஓகே, ஸோ இந்த வசனத்தை படிக்கும்போது சம்டைம்ஸ் நிறைய சில பேருக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். இதில் என்னன்னு போட்டிருக்குன்னா, இங்கிலீஷ்லையும் படிக்கிறேன். காட் forbid, yeah, let God be true, but every man a liar, as it is written, that thou mightest be justified in thy sayings and mightest overcome when thou art judged. கடைசியில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நம்மளை தான் ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னுட்டு. ஆனால் இந்த வசனப்படி என்னன்ட்டு இருக்கு, when God is judged, ஓகே, காட் வந்து ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் இருப்பாங்கன்னுட்டு. இப்போ என்னன்னுட்டு அது என்ன ஜட்ஜ்மெண்ட், கடவுளுடைய கிங்டம், கடவுளுடைய பிரின்சிபல்ஸ், கடவுளுடைய கேரக்டர் கரெக்டான்னுட்டு தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வரோம் இல்லையா. அப்போது கடைசியில் இப்போ நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் நம்ம இப்போ போக போகிறது இல்லை. ஆனால் கடைசியில் நம்மளுக்கு கூட ஏஞ்சல்ஸை கூட ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல போவோம். ஆனால் கடவுளை ஏதாவது கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்சஸ் கடவுள் விட்டு வச்சுருக்கிறாங்களா? என்னெல்லாம் பண்ணணுமோ கடவுள் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு இந்த லெசனுடைய டாப்பிக்கே என்னன்ட்டு இருக்கு, த விண்டிகேஷன் ஆஃப் காட்ஸ் நேம் நெட்டு பார்க்குறோம். In the end, when all the books are open, we will see the evidence that God is perfectly just and righteous. God will vindicate himself before all intelligent creations. நெட்டு கடைசியில் கடவுளை வந்துட்டு யார் அக்யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸும் இருக்காது. அப்படின்னா கடவுள் பண்ணது தப்புன்னுட்டு அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கு, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த பாயிண்ட்ஸும் இருக்காது. சாத்தான் என்னெல்லாம் அக்யூசேஷன் போட்டிருக்கிறானோ அந்த அக்யூசேஷனை கடவுள் வந்துட்டு மீட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. கடவுள் அன்பானவர் இல்லைன்ட்டு இருந்தால் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போது எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை. ஸோ இந்த ப்ரூஃபை தான் கடவுள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் கடவுளுடைய வருகை 6000 வருஷம் ஆயிட்ட பிறகு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம் நெட்டு பார்க்குறோம் இல்லையா. ஸோ ஒரு எண்ட் பண்ணும்போது சில ஃபியூ நைஸ் வேர்சஸை நம்ம படித்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இப்போ இந்த உலகத்தில் கொடுத்துட்ருக்கிற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமாகி இருக்கிற சாத்தானுடைய முடிவு முடிஞ்சிட்ட பிறகு என்ன இருக்கும்னுட்டு நம்ம படிக்கலாம். ரெவலேஷன் 15:3. ஓகே, இப்போ எல்லாருக்கும் பயங்கர கஷ்டங்க இருக்கு இல்லையா. அதோடைய முடிவில் இந்த பாட்டு தான் இருக்கும். கடவுள் இப்படி நம்மளுக்காக எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார், எதையும் விட்டு வைக்கல இல்லையா. அது இருக்கும்போது நம்ம போய் பார்க்கும்போது, கிரேட் அண்ட் மார்வலஸ் ஆர் தை ஒர்க்ஸ், லார்ட் காட் ஆல்மைட்டி, ஜஸ்ட் அண்ட் ட்ரூ ஆர் தை வேஸ், தவ் கிங் ஆஃப் செயின்ஸ்னுட்டு நம்ம பாடதான் போகிறோம், மோசையுடைய பாட்டு. அப்புறம் ரெவலேஷன் 19:1-6 வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் நான் வெறும் செகண்ட் வேர்ஸ் மட்டும் படிக்கிறேன். For true and righteous are his judgments, for he hath judged the great war, which did corrupt the earth with a fornication, and hath avenged the blood of his servants at her hand. கடைசியில் கடவுள் வந்துட்டு இந்த உலகத்தை நாசம் படுத்தி இருக்கிற இந்த சாத்தானிய கடவுள் என்ன பண்ணுவார், ஜட்ஜ் பண்ணதான் செய்ய போறாருன்னுட்டு. அந்த டைம்ல எல்லாரும் 5வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, and a voice came out of the throne saying, praise our God, all he his servants, and he that fear him, both small and great. அப்போ நம்மளுடைய வர்ஷிப் வந்துட்டு கம்ப்ளீட்டா இருக்கும், கடவுளுடைய கேரக்டரை கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்குவோம். அப்போ நம்ம என்னதை எப்படி தான் துதிக்க போறோம், praise our God, all he his servantsனுட்டு நம்ம துதிக்க தான் போறோம். இன்னும் சில வசனத்தை பார்ப்போம். ஓகே, இப்போ
இப்போ வந்துட்டு இந்த உலகத்துல நம்மளுக்கு வந்துட்டு இது இந்த அநியாயம் எதுக்கு அது இதுன்னு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணணும்னா இப்பமே நீங்க ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. கடவுள் ஃபைனலா அதுக்குன்னுட்டு ஒரு டைம் தருவாங்க. 1 Corinthians 4:5. 1 Corinthians 4:5. ஆமா, இப்போ சிலதெல்லாம் நம்மளுக்கு மறையா இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ஜட்ஜ் பண்ணி எதுக்கு இந்த கஷ்டம், எதுக்கு இந்த துன்பம், எதுக்கு இந்த அநீதிகள்னுட்டு நம்ம கொஸ்டின் பண்ண நம்ம தேவை இல்லை. கடைசியில கடவுள் எதெல்லாம் மறைத்திருந்துச்சோ ஒளிஞ்சிருந்துச்சோ எல்லாத்தையும் அவர் பிரகாசத்தில் அவர் கொண்டு வருவார். அப்போ நம்ம என்னதான் செய்வோம்? அண்ட் தென் ஷல் எவ்ரி மேன் ஹாவ் praise ஆஃப் காட். இப்போ எல்லாரும் கடவுளை தான் துதிக்குவாங்கன்னுட்டு. கடைசி வசனம் Philippians 2:10 and 11. ஓகே, கடைசி ஈவெண்ட்ஸ் இப்போ அதில் பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் பரலோகத்தில் இருக்கிறவங்களும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து முன்னாடி முழங்கால் பண்ண வேண்டியது தான் இல்லையா? அவரு தான் கடவுள், அவரு தான் ரட்சகர், அவரு தான் நம்மளை காப்பாத்தினவர். எல்லாரும் விழுவாங்க. இன்னும் அநீதியாக இருக்கிறவங்க அவங்க எதுக்காக விழுவாங்க? நீங்கள் செஞ்சிருந்து சரிதான், நம்ம அநியாயம்தான் பண்ணோம்னுட்டு எல்லாரும் கடவுளுக்கு முன்னாடி முழங்கால் பண்ணதான் செய்வாங்கன்னுட்டு தான். ஓகே, ஸோ ஃப்ரைடேயில் இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணவும் தேவையில்லை, ஆன்சர் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஹாவ் யூ பீன் பர்ப்ளெக்ஸ்ட் இன் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராவிடன்சஸ் ஆஃப் காட்? கடவுள் நம்மளுக்காக செஞ்சிட்ருக்கிற காரணங்களை சில நிறைய விஷயங்களெல்லாம் என்ன இதுன்னுட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சா ன்னுட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த லெசன் படிக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட் இருந்துச்சா? ஹவு டஸ் இட் கம்ஃபர்ட் யூ டு நோ தட் ஆல் சச் திங்ஸ் வில் பி மேட் பிளெயின் இன் த எண்ட்? கடைசியில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியராக புரிய வரோம்னுட்டு தான் இன்னைக்கு லெசனில் கொடுத்துருக்குறாங்க. ஐ திங்க் நிறையா ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் மனசில் இருந்துச்சுன்னா இன்னைக்குடைய லெசன் அதுக்கு ஃபுல்லாக நிறையா கிளாரிட்டி கொடுத்துருக்கணும். ஸோ கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா சில வசனங்களெல்லாம் நம்ம படிக்கலை. வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போயிட்டு அந்த வசனங்களெல்லாம் எடுத்து படிங்க. கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு இந்த வசனங்கள் நம்மளுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சா? ஓகே, தேங்க்யூ.